அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா மட்டன் கிரேவி செய்ய போகிறேன். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா மட்டனை நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மட்டனுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு. நெக்ஸ்ட்டு லைட்டாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். மட்டன் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துறாதீங்க. இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இந்த மட்டனை நல்லா வேக வச்சிடணும். பாருங்கள், இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு. இது ஒரு 1/4 கிலோ இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுறனால நல்லாயிருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சமாக வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் கூட அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கசகசா ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. நிறையா சேர்த்துறாதீங்க, ஃப்ளேவர் மாறிடும். 2 ஏலக்காய் சின்னதாக, 2 பட்டை சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காயட்டும். எண்ணெய் லைட்டாக காஞ்சிடுச்சு. இப்போ இதில் 2 சின்ன பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கல்பாசி, அன்னாச்சி பூ இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் பொரியட்டும். ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கருவேப்பிலை இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் இந்த கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தக்காளியும் சேர்த்தாச்சு. இந்த தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூடவே அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மசாலா தக்காளி எல்லாம் ஈவனாக குக் ஆகுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை வாடை போகணும். தக்காளியும் நல்லா வேகணும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ ஓரளவு வதங்கி எண்ணெய் திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அரைச்ச பேஸ்ட்டு மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக கிரேவி வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் மிக்ஸியை அலசி வச்சுருந்த இந்த ஜாரில் வர தண்ணியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதில் கழுவிட்டு தான் இந்த தண்ணியை நான் சேர்த்துருக்கேன். ஸோ அதில் நிறையா பேஸ்ட்டு இருந்தது. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்துட்டு இப்போ இந்த டைமில் வேக வச்சுருந்த மட்டனையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மட்டனை இது கூட ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா அந்த மட்டனை, அந்த மசாலா எல்லாம் நல்லா ஈவனாக கோட்டாகி கொதிக்கட்டும். மூடி போட்டு கொஞ்சம் கொதிக்க வைங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் திரிஞ்சு வந்துருச்சு. மட்டன் கிரேவி சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, ரைஸ், பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும்.
எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் ட்ரையாக வைக்கணும். ரைஸுக்கு அதான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த அளவுக்கு வேணால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சுருள கிண்டி ட்ரையாக வச்சுருந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி செட்டிநாடு மட்டன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி நல்லா சுருள கிண்டுனா ரோஸ்ட் மாதிரி ரெடி ஆயிரும். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க.